ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். வார பலன் 22/1/2024 28/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் அதாவது கன்னியில் கேது பகவானும், தனுசுல 3 கிரகங்கள் அதாவது செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கு. பெரிய விசேஷம். சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்திலையும், சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தாலேனால் அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றவர் ரிஷப ராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் பூர நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. என்ன அப்படின்னா 5 கட்டத்தில் கிரகங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே 4-5 கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது. நடுவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல், அதாவது எந்த கேப்பும் இல்லாமல் தனுசுலேருந்து பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம் அந்த 5 கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது. இது கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அதீதமான செல்வங்கள் இருக்கும், பெரும் வளமை இருக்கக்கூடும். அதை தவிர ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல அவர்கள் தொழில் செய்வார்கள், தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். ஒரு பெரிய ஏற்றத்தில் அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே துவாதசியில் ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி. இது வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். ஏன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறவா, அதாவது துவாதசி பாராயணம் பண்ணணும். ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு இந்த துவாதசி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்லுவாள். அதை தவிர சுண்டக்காய், இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும், அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இன்றைக்கி அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். 23ஆம் தேதி பிரதோஷ காலம். பிரதோஷம் அப்படின்றது திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய 13ஆம் நாள். அதாவது தேய்பிரையும் சரி வளர்பிரையிலும் சரி 2 காலகட்டத்திலையும் பிரதோஷம் வர்றது உண்டு. இது வளர்பிறை பிரதோஷ காலம். ஏன்னா இதுக்கு அடுத்த 2 நாளில் பௌர்ணமியும் வருது. இந்த பிரதோஷத்தில் விசேஷம் என்னன்னு பார்த்தாலேனா 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது, பிரதோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது. திருவாதிரை சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். எல்லா சிவன் கோயில்லையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சாயந்தரம் 5:45 6:15 வரலும் பெரிய ஆரத்தி எடுப்பா. அந்த ஆரத்தி சேவிக்கிறது பெரிய விசேஷம். எல்லா விதமான துயரங்களும் போகக்கூடிய, எல்லா விதமான விஷயங்களும் அதாவது தோஷம் எல்லாமே அற்று போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையிறது. அதை தவிர என்ன நினைச்சுட்டு நம்ம பிரதோஷ கால விரதம் இருக்கோமோ, இந்த ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் விசேஷம். பெருமாள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு, அங்கே சிவன் கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய பிரதோஷ விரதத்தை முடிச்சுக்கிறது நல்லது. அதாவது திருமண பிராப்தி, குழந்தை பிராப்தி, அது தவிர உங்களுக்கு கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது எப்பொழுதும் உண்டானது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி தைப்பூசம். மிகவும் ஏற்றமான நாள். முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம். அசுரர்களை வென்று தேவர்களுக்காக வென்று வெற்றியை கொடுத்த நாளாக கருதப்படுகிறது. தேவயானை திருமணமும் நடந்ததாக தைப்பூசத்தன்னைக்கு சொல்லக்கூடியது. தைப்பூசத்தன்னைக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர், அதாவது என்னது காய்ந்த பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடலூரார் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர். அன்னைக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த வாட்டி கார்த்தாலேயே அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அங்கே வந்து கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுவரையிலும் வந்து அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷம். அதனால் வள்ளலாரனுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தை பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வாஸ்து நாள் வருது. 26ஆம் தேதி அன்னைக்கு, அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 26ஆம் தேதி வாஸ்து நாள். வாஸ்து அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள், தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் இது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, 1.5 மணி நேரத்தில் வந்து அதாவது 90 நிமிஷத்தில் வந்து 18 நிமிஷமாக பிரிச்சுக்க வேண்டியிருக்கும். அவர் தூங்கி எழுந்து இது பண்ணக்கூடியது, முகம் கழுவி இந்த மாதிரியான பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடியது ஒரு 18 நிமிஷம், பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியது ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்கிறது ஒரு 18 நிமிஷம், தாம்பூலம் தரிப்பது ஒரு 18 நிமிஷம். அதனால் வந்து இந்த 18 நிமிஷம் கடைசி 18 நிமிஷம், அதாவது 36 நிமிஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இது வந்து அடிக்கோல் போடுறது, அதை தவிர வந்து வீட்டு வாசற்கால் வைக்கிறது, புதுசாக மனை இது பண்ணுறது. ஏன்னா இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை வேறு வருது. மனை இது பண்ணுறது, புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ற ஒரு தங்கு தடையும் இன்றி நிச்சயமாக அந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேயானால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதனால் வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா இந்த வாரம் துவாதசி வேறு வர்றதுனால அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வருது. அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சந்தி எதுவும் இல்லாமல், சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் எனக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனில், வாட்ஸ்அப்பில், காலில் பேச முடியும். நம்ம பேசுவோம். உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை வந்து இன்றைய கோல்சார பிரகாரமும் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் சொல்ல முடியுன்றதை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படுறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 22/1/2024 28/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றம். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றம். 7 சனி ஆரம்பித்தாச்சு. பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது. ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7 சனின்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருந்து பரிவர்த்தனை யோகம் அமைஞ்சிருக்கிறதும், தனஸ்தான அதிபதியையும் வந்து தனக்காரகனை பார்க்கறதும் பெரிய ஏற்றம். எல்லா பக்கத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 10ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 10ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அதிகமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர வந்து 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறதும் 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் 22/1/2024 28/1/2024 வரலும் உண்டான வாரத்தில்
சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திர பகவான் 3ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தான அதிபதி, முயற்சி ஸ்தானத்தில் போய் 5ஆம் அதிபதி இருக்கிறது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 22ஆம் தேதி மாலை ஒரு 6 மணி வரலாம் இருக்கார். அதற்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு போகிறார். சதுர்த்த கேந்திரத்தில் போகிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் மூலியமாக திடீர் பண வரவு வரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். ஏன்னா சந்திர பகவான் வந்து 5ஆம் இடத்தில் இருந்து, அதாவது 25ஆம் தேதி காலை ஒரு 2:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருந்து பௌர்ணமி யோகத்தில் இருக்கார். பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 2 பேரும் 180 பாகையில் பார்க்கறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். அதை தவிர வந்து செஞ்சிட்ருக்கிற வேலையில் ஆசிரியர் பணி இல்லைன்னா வந்து அரசாங்க பணி, அரசு உத்தியோகம், அரசியல் செல்வாக்கு இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானா 6ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 27ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி ராத்திரி, அதாவது 30ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணி வரணும், மிட்நைட் 12:30 மணி வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 7ஆம் இடத்தில், அதாவது 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா குருவினால் பார்க்கப்பட்டு சுபத்துவம் அடையிறது. இதன் மூலியமாக உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த மீன ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.